உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு மே மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் அதன் மேன்மைகள் எப்படி இருக்குன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். துலாம் ராசினாலே சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள். எப்போவுமே எந்த ஒரு இடத்துலையுமே முதன்மையாக நின்று எந்த வேலையும் முடிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. உங்கள் அருகாமையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா சடனாக ஹெல்ப் பண்ணுறவங்களும் நீங்கள் தான் இருப்பீங்க. அதுலேயும் மற்றவங்களை பார்த்து இலகிய மனதோட எது சொன்னாலும் எது பேசினாலும் அவங்களுக்கு வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு மனசும் உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. தெய்வத்தை நினைக்காம, தெய்வத்தை வேண்டாமல் எந்த வேலையும் டக்குன்னு செய்ய மாட்டீங்க. அவரை நினச்சிக்கிட்டு தான் எந்த ஒரு வேலையும் நீங்கள் செய்வீங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல குணம், நல்ல யதார்த்தமான தெய்வ சிந்தனை உங்களுக்கு உண்டு. இதில் உங்களால் நல்ல நன்மைகள் அடைஞ்சவங்க பல பேர் இருப்பாங்க. அவ்வளோ நல்லதை செஞ்சுருக்கீங்க, அவ்வளோ நல்லதை விதைச்சிருக்கிறீங்க. என்ன விதைச்சிருக்கிறீங்க, பட் எதுவும் முளைக்கலையேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்குது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நிறைய கஷ்டங்களை சந்திச்சுட்டு வந்துட்டீங்க. ஏன்னா என்றைக்கு அர்த்தாஷ்டம சனி வந்ததோ அந்த அர்த்தாஷ்டம சனியில் இருந்தே நீங்கள் பாதிப்புகளை கடந்த 7-8 வருஷமாக உங்களை மாதிரியான பாதிப்புகளை சந்தித்தவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ மன அழுத்தங்கள், அவ்வளோ வரவு செலவு பார்த்தா சாதாரணமாக ஆரம்பிச்சது இன்றைக்கி எங்கேயோ கடன் சுமைகளை கொண்டு போய் விட்டுடுச்சு. அது மட்டும் இல்லை, ஃபேமிலி ரீதியில் பார்த்தா தேர்ட் பர்சனுடைய என்ட்ரி, சொந்த பந்தத்தினால் வந்த என்ட்ரி பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளே இருந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை உடைக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. பிள்ளைகள் பார்த்தா யதார்த்தமாக நீங்கள் ஒரு நட்பு ரீதியில் நீங்கள் இறங்கி செயல்பட்ட ஒரு சில விஷயங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, இருக்கக்கூடிய பிள்ளைகளை டைவர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய மனசு இல்லாதது போதலாததை சிந்திக்கக்கூடிய அளவுக்கும், உங்களுடைய பேச்சை மீறி சில முடிவுகள் எடுக்கிற அளவுக்கும் சில பாதிப்புகளை சந்தித்தவங்களும் துலாம் ராசி அன்பர்கள் தான். அதே நேரத்தில் அழகாக வைரக்கல் மாதிரி பெத்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல திருமண வாய்ப்புகள் அமைகலையேன்ற ஒரு வருத்தம். அவங்ககிட்ட எல்லா தகுதி இருக்குது, எல்லா திறமை இருக்குது, எல்லா டேலண்ட் இருக்குது. பட் ஆனால் நல்ல வாழ்க்கை ஸ்டைல் அமைய மாட்டேங்குதே. வருது, ஓகே ஆகிற மாதிரி இருக்குது, கடைசியில் பார்த்தா அப்படியே ரிஜெக்ட் ஆகி போயிடுது. இது எப்படி மாற்றம் உருவாகுன்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்கும். பட் அந்த மன வருத்தத்திற்கு மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமைய போகுது. ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 15ஆம் தேதி வரைக்கும் மேஷத்தில் உச்சம் அடைகிறாரு. இதில் செவ்வாயோடு இணைஞ்சு நிற்கிறார். இணைஞ்ச செவ்வாய் மீண்டும் அஷ்டமஸ்தானத்தில் போய் சூரியன் செவ்வாய் பலமான ரீதியில் நிற்க போகிறாங்க. அப்போது 11ஆம் தேதி பயிற்சி ஆகிற செவ்வாயும் ப்ளஸ் 14ஆம் தேதி பயிற்சி ஆகக்கூடிய சூரியனும் ரிஷபத்துக்கு நிற்கக்கூடிய ஒரு சூழல். அப்போது இந்த அமைப்பு எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பெரிய லெவலில் மாற்றங்கள் கொடுக்கும். அந்த மாற்றங்கள் இத்தனை நாளாக நீங்கள் எதுலையெல்லாம் சிக்கி தவிச்சு பாதிப்புகளை சந்திச்சிங்களோ அதிலிருந்து அழகாக விடுபடுவீங்க. மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க. எந்த வேலையில் மன உளைச்சல் அடைஞ்சிங்களோ அந்த வேலையில் சந்தோஷமாக நிம்மதியாக அடுத்தடுத்து பெரிய லெவலில் ஒரு இலக்கை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க. ப்ரமோஷன் வரைக்கும் யோசிக்கிற அளவுக்கு ஒரு அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு அமைய போகுது. அதுலேயும் குறிப்பாக விட்ட வேலையை பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அமையும். ரொம்ப நாளாக எனக்கு வேலை கிடைக்கலையேன்ற ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு இப்போது வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இது இருக்க போகுது. குறிப்பாக துலாம் ராசி என்பர்கள் எப்போவுமே கடின உழைப்பாளிகள். எப்போவுமே உங்களை நீங்கள் நம்புவீங்க, நீங்கள் தெய்வத்தை நம்புவீங்க, நம்மளை தெய்வம் கைவிடாது நினைப்பீங்க. அப்படி நினச்சி ஆரம்பித்த தொழில் அதை நம்பி இன்னும் விரிவாக்கலாம். நம்மகிட்ட நிறைய ப்ராஜெக்ட் வருது, நிறைய ஆர்டர்ஸ் வருது, அதனால் இன்னுமே நம்ம அடுத்த கடத்தை நோக்கி போகலான்ட்டு நீங்கள் லோனை வாங்கி இன்னும் பெரிய லெவலில் கொண்டு வந்ததும் திடீர்னு வந்த ஆர்டர் எல்லாமே பிரேக் ஆனதனுடைய விளைவுகள் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கடன் சுமைகள் அதிகரித்து அதனால் நெருக்கடிகளுக்கு ஆளாகக்கூடிய நிலைமை இருந்திருக்கும். பட் அது எப்படி சரி பண்ணுறது, நம்ம எப்படி அதை விட்டு வெளியில் வரதுன்றது ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருந்தாலும் அழகாக ரிலீஃப் ஆக போகிறீங்க. பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இப்போ உங்களுடைய தொழிலில் க்ரோத் உருவாக்க போகுது. அப்போ நீங்கள் என்ன நடக்க போகுதுன்னா, உங்களுக்கு நிறைய ஆர்டர் மீண்டும் வரப்போகுது. ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. உங்களை கண்டு மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது. அப்போது துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் இந்த நேரத்தில் பக்கபலமாக இறங்கி செயல்படலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிளவுகள், கணவன் மனைவி ஒன்றிணையக்கூடிய ஒரு காலகட்டங்கள், குடும்பம் ஒன்றிணையக்கூடிய காலகட்டங்கள், விட்டு போன பிள்ளைகள் மீண்டும் உங்களை தேடி நிற்கக்கூடிய அருமையான காலகட்டங்களாக இது மாறப்போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா,
இவங்க தான் எல்லாம், இவங்களை நம்பி தான் நம்ம எல்லாம் இருந்தோம், எல்லாம் இவங்களுக்காக செஞ்சோம், எல்லாம் பண்ணோம், ஆனால் இவங்க நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டாங்களேன்ற ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக மீண்டும் உங்களை அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிறக்கும். குறிப்பாக துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 7ஆம் பாவம் வலுத்திருக்கிறதுனால புது உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு, புது உறவு உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்குது, அதில் மாற்றம் இல்லை. அதே நேரத்தில் நட்புகளால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், நிறைய உதவிகள் நடக்க போகுது. இதனால் ரொம்ப மனநிறைவுக்கு ஆளாக போகிறீங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் உண்டாகும். ஏன்னா சூரிய பகவான் 8ஆம் பாவத்தில் செவ்வாயோட இணையறதுக்கு உண்டான காலம் இதுதான். அப்போது வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்க போகுது. அதை பற்றி அடுத்த காணொலியில் நம்ம பேசலாம். அப்போ அந்த குரு பயிற்சியினுடைய தாக்கம் உங்களுக்கு பார்க்கும்போது இது ஒரு முதல் படி வெற்றி படியாக இருக்க போகுது. இந்த மே மாதம் இந்த வருடத்தில் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபோக்கஸ் கிடைக்க போகுது. அதனால் என்ன பண்ண போகிறீங்கன்னா வெளிநாடு முயற்சிகளும் கை கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய மனநிறைவுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக அது இருக்க போகுது. போன காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க, இப்போ நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் அடைய போகிறீங்க. அதனால் ஒரு மனநிறைவு உங்களுக்கு கிடைக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா திருமண வாழ்க்கை, திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். புது வீடு கட்டணும் இல்லை பூமி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பொற்காலமாக இது அமையும். அதில் குறிப்பாக சொல்லணும்னா ஆரோக்கிய ரீதியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. திடீர் பிரச்சனைகள் நல்லா இருந்திருப்பீங்க, சடனாக பிளாக் ஆகிருக்கும், பிரேக் ஆகிருக்கும், ஒன்றுமே புரியல. அறுவை சிகிச்சை வரைக்கும் சிலர் போயிருப்பாங்க. சிலருக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியல, உடம்பு திடீர்னு ரொம்ப ஹை ப்ரெஷர் ஆகுது, மனசில் ஏதோ ஒரு பயம் பதட்டம் உண்டாகுது. இத்தனை காலமாக இவ்வளோ தைரியமாக இருந்த நாம் ஏன் இவ்வளோ கோழையாக ஆயிட்டோமேன்ற மாதிரியான ஒரு குழப்பங்கள் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காகவே அதற்குண்டான வழிகள் பிறக்கும். அதற்குண்டான ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும், அதில் மாற்றம் இல்லை. நீண்ட நாள் சொத்து தகராறுகள், நீண்ட நாள் வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய சொத்துக்கள் கைவந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த இடத்துல உருவாகும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய உறவினர்கள் யாரெல்லாம் உங்களை அலட்சியப்படுத்தி விலகி போகக்கூடிய நிலம் உருவாச்சோ அவங்களே உங்களை மீண்டும் வந்து அடையிறதுக்கு உண்டான ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்கும். அதுலேயும் குறிப்பாக துலாம் ராசி அன்பர்கள் வரவு செலவு ரீதியில் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால் சிலருடைய பகைகளும் சலிப்பு சங்கடங்களையும் சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இங்கே வாங்கணும், இங்கே கொடுக்க முடியல, இந்த நேரத்துக்கு இங்கே பணம் நமக்கு கிடைக்கல, இப்படி நிறைய பிரச்சனைகள் கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிட்டீங்க. அது எல்லாத்துக்கும் சேர்த்து அது எல்லாத்தையும் ரிலீவ் பண்ணி உங்களை நம்பினவங்களுக்கு நாணயமாக இருந்து எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்க போகிறீங்க. அந்த வாய்ப்புகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு 9ல் இருக்கக்கூடிய குருவால் தந்தையினுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும். தந்தைக்கும் மகனுக்கும் மகளுக்கும் உண்டான பிரச்சனைகள் தீர்ந்து மீண்டும் இணையறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் உண்டான மறைமுகமான சில பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் கிடைக்க போகுது. அதே சமயம் நீண்ட நாளாக உங்களுடைய ஹார்ட் ஒர்க், நீங்கள் நேர்மையை அறிஞ்சு செயல்படுவதும் விடாமுயற்சியில் ரிஸ்க் எடுக்கிறதையும் கண்டு சிலர் அது உங்களுடைய வளர்ச்சிக்கு பெரிய லெவலில் ஊன்றுகோலாக இருக்குது, விட்டால் நீங்கள் டாப் லெவலில் போயிடுவீங்கன்ட்டு நினச்சி ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை டவுன் பண்ணணும் அப்படின்றது உங்கள் மேலே இல்லாதது பொல்லாதது சொல்லி உங்களுக்கு எந்த விதத்தில் எங்கே அடித்தா நீங்கள் கீழே விழுவீங்க, எந்த விதத்தில் நீங்கள் பாதிக்கப்படுவீங்கன்னு நினச்சி பல சூழ்ச்சிகள் செய்தார்களோ அவர்களுக்கு மீண்டும் பதிலடி கொடுத்து பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கொடுப்பீங்க. உங்களை கண்டு மற்றவர்கள் வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்குங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா சுக்கிர பகவான் இந்த காலகட்டங்களில் சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, மீடியா சம்மந்தப்பட்ட யூடியூப்லேருந்து பல இந்த மீடியா சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் ரிசல்ட் கிடைக்கும், நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க, பெரிய லெவலில் ரீச் ஆவீங்க, அது எல்லாமே உங்களுக்கு உண்டாகும். அதே நேரத்தில் ஃபைனான்ஸ் ப்ளஸ் பேங்க் அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்டதோ இல்லை வரவு செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய லெவலில் இந்த காலகட்டங்கள் கை கொடுக்கும். ஜவுளி சம்மந்தப்பட்டது, அதாவது டெக்ஸ்டைல்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த காலகட்டங்களில் ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் ஹைலைட், பெரிய லெவலில்
உங்களுக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி சில மாற்றங்களும் மாறுதல்களும் உங்களுக்கு பிறக்கும். கவலைகள் வேண்டாம். ரொம்ப போல்டாக இறங்கி செயல்படுங்க. பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் நீங்கள் அடைய போகிறீங்க. அரசு உத்தியோகம் வேணும், அதற்குண்டான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்க நினைக்கிறவங்களுக்கு இப்போ மூவ் பண்ணுங்கள். இதற்கு முன்னாடி 1/2 மார்க் 1 மார்க்கில் எல்லாம் விட்டுருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அது அழகாக கை கொடுக்கும். அதே நேரத்தில் ஆல்ரெடி நான் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறேன், பட் டெம்பரவரியாக இருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக பர்மனெண்ட் ஆகிடுவீங்க. அதற்கு இந்த மே மாதத்தில் சில நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும். பட் அடுத்து குரு பயிற்சி இன்னுமே உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் இந்த காலகட்டங்களில் சரியாக பயன்படுத்துங்க. அரசியல் துறையில் ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கிடுவீங்க. இத்தனை நாளாக உங்களை பயன்படுத்தி மற்றவங்க சாதிச்சுட்டு இருந்தாங்க, இதுக்கு மேலே நீங்கள் சாதிக்க போகிறீங்க. நீங்கள் வளர்ச்சி அடைய போகிறீங்க. அதனால் பெரிய லெவலில் ஒரு நிம்மதி சந்தோஷத்தை அடைய போகிறீங்க. குடும்பத்திற்குண்டான தேவைகளை அழகாக பூர்த்தி பண்ண போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு நிகர் நீங்கள் தான்ற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்கும். அதே சமயம் வண்டி வாகனங்களில் சற்று கவனமாக செயல்படுங்க. மற்றவங்கக்கிட்ட வாக்குறுதி கொடுக்கும்போது கொஞ்சம் யோசித்து கொடுங்க. இதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். மற்றது எல்லாத்துலேயும் நீங்கள் டாப் லெவலில் ஒர்க் அவுட் பண்ணிடுவீங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்துக்குங்க. பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க, அது நல்லது. ஏன்னா இந்த சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் 3க்கு மேலே 4, 5, 6, 7, 8 இருந்துட்டு ஜாக்பாட் அடித்த மாதிரி. அதனால் அதை பார்த்து எதையும் செய்கிறது ரொம்ப நல்லது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் முடிவுகள் எடுங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைச்சிடும். உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.